ஸ்டூடெண்ட்ஸ், நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்க போகிறோம். இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிகாம் ஜென்ரல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் வரும். ஓகே, சாப்டர் நேம் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஆனால் பிகாம் ஏஎஃப் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டும் இருக்குது. ஓகே, ஸோ பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஏசிஎம்ஏ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த சாப்டரில் ஏற்கனவே நம்மளோட சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராப்ளத்துலேயும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளம்ஸுமே போட்டிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, ஃபார்மேட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம எந்த ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் புக்கு, ஆத்தர் நேம் மூர்த்தி. இந்த புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 12 and 13 தான் நம்ம போட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ப்ராப்ளம் போட்டு பார்க்குறதுக்கு முந்தி இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபார்மேட்டை நான் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 9.18 இருக்குது மூர்த்தி புக்கில். ஓகே, ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் ஃபார்முலா கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டிங் நீங்கள் கரண்ட் அசெட்ஸை எடுத்து எழுதணும். கரண்ட் அசெட்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டாக்கில் வந்து 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டாக் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து ரா மெட்டீரியல் ஸ்டாக்கில் இருக்கலாம், இல்லை ஒர்க் இன் ப்ராசஸ், அந்த மெட்டீரியலை வச்சு வேலை நடந்துகிட்ருக்கு, பாதி வேலையில் இருக்கலாம், ஒர்க் இன் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. அடுத்து கடைசியாக வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஃபினிஷ்டு குட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டாக்கோட 3 ஃபார்ம்ஸ். இப்போ இந்த ஃபார்மேட்டில் பாருங்கள், ஸ்டாக்கை வந்து 3ஆக பிரித்து எழுதியிருக்காங்க. ரா மெட்டீரியல்ஸாக ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் இன் ப்ராசஸ் ஸ்டேஜில் நீங்கள் இது 3ஆக டிவைட் பண்ணணும். ரா மெட்டீரியல் எவ்வளோ, லேபர் எவ்வளோ, ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ அப்படின்றத பிரிக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம 2 முறை காட்டுவோம். ஓகே, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கொடுத்துருந்தா மட்டும்தான் இதை எழுதணும் ஸ்டேட்மெண்ட்டில், இல்லைன்னா எழுத தேவையில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லேபரும் ஓவர் ஹெட்ஸும் நீங்கள் கேல்குலேட் பண்ணி 50% அமௌண்ட்டு போட்டால் போதும். அடுத்து நான் என்ன சொன்னேன், ஸ்டாக்கோட ஃபார்மில் கடைசி ஃபார்ம் வந்து ஃபினிஷ் குட்ஸ் இல்லையா, ஸோ ஃபினிஷ் குட்ஸ். அப்போ இந்த ஸ்டாக்குக்கு மட்டுமே இதை ஃபுல்லாக நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடணும். அடுத்து ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டில் கரண்ட் அசெட்ஸில் முக்கியமான கரண்ட் அசெட் என்னென்னா இந்த ட்ரேடு டெட்டாஸ் அண்ட் கேஷ் பேலன்ஸ். ஓகே, அடுத்து கரண்ட் லயாபிலிட்டிஸோட டோட்டல் கண்டுபிடிக்கணும். கரண்ட் லயாபிலிட்டிஸில் ட்ரேட் கிரெடிட்டாஸ், அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது என்னது, கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயாபிலிட்டி. ஸோ அதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல். ப்ரொவிஷன் ஃபார் கண்டின்ஜென்சிஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணணும். ஓகே, இதுதான் ஃபார்மேட். இப்போ நம்ம 12th ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்க முடியும். You are required to prepare a statement of working capital needed to finance the level of activity of 5200 units of output. இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டோட யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவுட்புட்டோட யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ரா மெட்டீரியல், லேபர், ஓவர் ஹெட்ஸ் எல்லாம் பெர் யூனிட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பெர் யூனிட்டில் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், 5200 யூனிட்ஸ் இருந்தது இல்லையா அவுட்புட், அதுக்கு மல்டிப்ளை பண்ணி எவ்வளோன்றது கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான், ஒர்க்கிங் நோட்ஸில் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்து தான் இந்த ஸ்டேட்மெண்ட் போகணும், ஏன்னா பெர் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட்டுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ரா மெட்டீரியல்ஸ் ஆர் இன் ஸ்டாக் அன் ஆவரேஜ் ஆஃப் 1 month. ஸோ எப்போவுமே அமௌண்ட்டு இன்ட்டு என்ன பீரியடோ அதால் நம்ம டிவைட் பண்ணுவோம். மந்த்தாக இருந்தால் மந்த் பை 12, வீக்ஸாக இருந்தால் என்ன வீக் கொடுத்துருக்காங்களோ டிவைடட் பை 52 இல்லையா, நம்பர் ஆஃப் டேஸாக இருந்தால் என்ன டேஸ் கொடுத்துருக்காங்களோ டிவைடட் பை 365. இதுதான் ஒர்க்கிங் கேபிட்டலில் நம்ம கேல்குலேட் பண்ணுறது, அமௌண்ட் கேல்குலேட் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக இங்கே எல்லாமே பீரியட் தான் கொடுத்துருப்பாங்க. ரா மெட்டீரியல்ஸ்க்கு 1 month,
அதே ரா மெட்டீரியல் செகண்ட் வந்து ஒர்க் இன் ப்ராசஸில் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து half a month. நான் ஃபார்மேட்டில் காட்டின மெட்டீரியல் 2 முறை வந்திருந்தது. ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் போடுவோம், அடுத்து ஒர்க் இன் ப்ராசஸில் ஒரு ரா மெட்டீரியல். இதோட பீரியட் half month. ஓகே, finished goods are in stock on average of 6 weeks. அடுத்து finished goods பார்த்தீங்க அப்படின்னா 6 weeks அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிரெடிட் அலோடு பை கிரெடிட்டாஸ் இஸ் 1 month. கிரெடிட்டாஸ்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு பீரியட் கொடுத்துட்டாங்க. லேக் இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் 1.5 week. ஸோ இதுக்கும் பீரியட். லேக் இன் பேமெண்ட்னா அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ். கேஷ் இன் ஹேண்ட் 7,300. கிரெடிட் அலோடு டு டெட்டாஸ். டெட்டாஸோட பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே பீரியட். ஃபஸ்ட்டு நம்ம அமௌண்ட்டை கண்டுபிடிச்சாதான் இந்த பீரியடில் என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ணி நம்மளால் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும், ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பெர் யூனிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலே யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் ஒர்க்கிங் நோட்ஸ். ஒர்க்கிங் நோட்ஸில் தான் ஆரம்பிக்கணும். கொடுத்துருக்கிற பெர் யூனிட் அமௌண்ட்டெல்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ரா மெட்டீரியல், லேபர், ஓவர் ஹெட்ஸ். ஸோ ரா மெட்டீரியல், லேபர், ஓவர் ஹெட்ஸ், இதோட பெர் யூனிட் என்ன அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறேன். லேபர், ஓவர் ஹெட்ஸ், பெர் யூனிட் இன்ட்டு அவுட்புட். அவுட்புட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ப்ராப்ளமில் 5,200 இல்லையா. ஸோ எல்லாத்துக்குமே 5,200ஆல் தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். பெர் யூனிட் என்னன்றதை இப்போ நம்ம புக்கில் இருக்க இன்ஃபர்மேஷனை பார்த்து எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ பெர் யூனிட் பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல் 8 rupees, லேபர் 2 rupees, ஓவர் ஹெட் 6 rupees. 8 to 6 இதை எடுத்து எழுதிக்கலாம். எழுதியாச்சா? இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்னென்ன அமௌண்ட் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒர்க்கிங் நோட்ஸில் ரா மெட்டீரியல் 8 into 5,200 நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 41,600 கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லேபர். லேபர் பார்த்தீங்க அப்படின்னா 2 into 5,200. ஸோ எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 10,400 கிடைக்கும். அடுத்து 6 into 5,200. ஸோ 6 2s are 12, 31. ஓகே, ஸோ 31,200 கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கண்டுபிடிச்சிக்கணும். அந்த டோட்டல் தான் வந்து நமக்கு ஃபினிஷ்டு குட்ஸுக்கும் டெட்டாஸ்க்கும் எடுக்க போகிற அமௌண்ட். ஓகே, ஸோ நம்ம ஃபார்மேட்டில் இதுக்கெல்லாம் தானே அமௌண்ட் போடுவோம், மெட்டீரியல், லேபர், ஓவர் ஹெட்ஸ். இப்போ நீங்கள் டோட்டல் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ டோட்டல் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்குது அமௌண்ட்டு, 83,200 கிடைக்கும். ஓகே, இப்போ ஒர்க்கிங் நோட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெர் யூனிட் கொடுத்துருக்காங்க, அவுட்புட்டால் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எப்பயுமே எடுத்து எழுதிடுங்க, ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு போட்டு 2 காலம் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஒன்று வந்து கேல்குலேஷனுக்கு, இன்னொன்று அவுட்டர் காலம் இல்லையா. ஸோ பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ்னு நான் 2 காலம் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் என்ன சொன்னேன், ஒர்க்கிங் கேபிட்டல் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் கரண்ட் அசெட்ஸ் எடுத்து எழுதணும். கரண்ட் அசெட்ஸில் முக்கியமான கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு. ஸ்டாக்கில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு, ரா மெட்டீரியல்ஸ் இல்லையா. ஸோ ரா மெட்டீரியல்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட அடுத்த ஃபார்ம் என்ன, ஒர்க் இன் ப்ராசஸ். ஸோ இந்த ஒர்க் இன் ப்ராசஸில் அகைன் வந்து என்ன வரும், ரா மெட்டீரியல்ஸ் வரும், திருப்பி லேபர், ஓவர் ஹெட்ஸ். ஓகே, ஸோ ஃபார்மேட்டை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, எடுத்து எழுதிடுங்க. கண்டிப்பாக இதில் டெட்டாஸ் வரும், ஃபினிஷ்டு குட்ஸ். இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ஸ்டாக் என்னது, ஃபினிஷ்டு குட்ஸ். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு. அடுத்து நம்ம கேல்குலேஷன் போடலாம். கண்டிப்பாக கரண்ட் அசெட்ஸில் டெட்டாஸ் இருக்கும். இந்த சம்மில் கேஷ் இன் ஹேண்டும் இருக்குது. சம்டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க, சம்டைம்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, எடுத்து எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரா மெட்டீரியல்ஸ். ரா மெட்டீரியல்ஸ்க்குரிய அமௌண்ட்டை நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஒர்க்கிங் நோட்ஸில் 41,600 கேல்குலேட் பண்ணோம் இல்லையா, அந்த அமௌண்ட் எடுத்து போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க, பொதுவாக கேல்குலேஷன் கொடுத்துருக்க அமௌண்ட் இன்ட்டு பீரியடை எழுதுவோம். ஓகே, அந்த பீரியடில் மந்த்தாக இருந்தால் டிவைடட் பை 12 போடுவோம், வீக்ஸாக இருந்தால் 52 போடுவோம்,
அதே நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருந்தா 365ஆல் டிவைட் பண்ணுவோம். ஓகே, இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா மந்த்தும் கொடுத்துருக்காங்க, வீக்கும் கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன். ஆனால் கடைசியாக ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, ப்ரொடக்ஷன் இஸ் கேரிட் ஆன் ஈவன்லி த்ரூ அவுட் த இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் ஈவனாக நடக்குது அப்படின்னும் போது நம்ம எல்லாத்தையுமே வீக்ஸ்க்கே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வீக்ஸாக எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மந்த்துக்கு வந்து 4 வீக்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு மந்த்துக்கு வந்து ஆவரேஜாக 4 மந்த்து தான் இருக்கும். அப்போ இந்த ரா மெட்டீரியலுக்கு பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த்துனா 4 வீக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். 4/52 நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1600 கிடைக்கும். ஓகே, அடுத்து ஒர்க் இன் ப்ராசஸில் பீரியட் வேறு, அமௌண்ட்டு அதே 41,600 தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம்ல, அதுதான். ஆனால் ரா மெட்டீரியல்ஸ் ஸ்டாக்காக இருந்தது 1 மந்த்து, மெட்டீரியல்ஸ் இன் ப்ராசஸ் ஆவரேஜ் half a month அப்படின்னு கொடுத்துருக்காங்க. half month அப்படின்னா 1 மந்த்துன்றது 4 வீக்ஸு, half மந்த்னா எத்தனை வீக்ஸ்? 2 வீக்ஸ். ஓகேவா? அப்போ 2/52. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். கேல்குலேட் பண்ணி ரா மெட்டீரியலுக்குரிய அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது 4/52, சாரி இங்கே கேல்குலேஷன் தப்பாக போட்டிருக்கேன், 3200. இதுக்கு தான் நமக்கு வந்து 1600 கிடைக்கும். ஓகே, அடுத்து லேபருக்கு நம்ம அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். லேபருக்குரிய அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,400. ஸோ 10,400. ஒர்க் இன் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா half a month தான். இன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தா அப்போது half மந்த்னா 2 வீக்ஸ், 1 மந்த்னா 4 வீக்ஸ், half மந்த்னா 2 வீக்ஸ். ஸோ 2/52. லேபருக்கு ஒரு ரூல்ஸ் சொல்லியிருந்தேன், நம்ம கேல்குலேட் பண்ணுறதுல 50% தான் எடுத்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 50% போட்டு கேல்குலேட் பண்ணுங்கள், உங்களுக்கு லேபர் அமௌண்ட் 200 கிடைக்கும். ஓகே, அடுத்து ஓவர் ஹெட்ஸுக்குமே நம்ம அமௌண்ட் கேல்குலேட் பண்ணியிருக்கோம், 31,200. இப்போ இந்த ஓவர் ஹெட்ஸுக்கு என்ன பீரியட்? ஒர்க் இன் ப்ராசஸில் கொடுத்தா அதே பீரியட் தான். ஓகே, ஸோ பீரியட் half a monthனா 2 வீக்ஸாக எடுத்துக்கோங்க. 2/52. இதுக்குமே 50% தான் நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் கேல்குலேட் பண்ணால் 600. இப்போ இந்த ஒர்க் இன் ப்ராசஸ் 3 அமௌண்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா? 1600, 200, 600. இந்த 3த்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? டோட்டல் பண்ணி அந்த அமௌண்ட்டை இங்கே அவுட்டர் காலமில் எடுத்துக்கோங்க. இது ஒர்க் இன் ப்ராசஸோட டோட்டல் அமௌண்ட். ஓகே, இது ரா மெட்டீரியலோட அமௌண்ட். இப்போ அடுத்து நம்ம ஃபினிஷ் குட்ஸுக்கு எந்த அமௌண்ட் எடுக்கணும்னு நான் சொன்னேன். இங்கே கேல்குலேஷன் போடும்போதே இந்த டோட்டல் தான் ஃபினிஷ் குட்ஸுக்கும் டெட்டாஸுக்கும் எடுக்கணும்னு சொன்னேன். ஸோ ஃபினிஷ் குட்ஸுக்கு 83,200 கேல்குலேஷன். என்ன பீரியட் கொடுத்துருக்காங்க ஃபினிஷ் குட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 வீக்ஸ். அவங்களே வீக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 6/52 கேல்குலேட் பண்ணினா நமக்கு 9,600 கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெட்டாஸ். ஓகே, ஸோ டெட்டாஸை பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டெட்டாஸுக்கும் நம்ம இந்த ஃபைனல் அமௌண்ட்டை தான் எடுத்துக்கணும். பாருங்கள், நம்மளோட கடைசியாக டோட்டல் பண்ணோம்ல, இதுதான் ஃபினிஷ் குட்ஸ் அண்ட் டெட்டாஸ், ரெண்டுத்துக்குமே இதுதான் எடுத்துக்கணும். பீரியட் பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. 1 மந்த்ன்றது 4 வீக்கு, அப்போ 2 மந்த்ன்றது 8 வீக்ஸ். நம்ம எல்லாத்தையுமே இந்த சம்மில் ப்ரொடக்ஷன் கேரிட் அவுட் ஈவன்லின்னு கொடுத்ததுனால இந்த மாதிரி தான் கேல்குலேட் பண்ணணும். கேல்குலேட் பண்ணினா உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குது? 12,800 கிடைக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு என்ன அசட் இன்ஃபர்மேஷன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ? 7,300. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் டோட்டல் ஆஃப் கரண்ட் அசட்ஸ் கண்டுபிடிச்சா 35,300 கிடச்சிருக்கு நமக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லயாபிலிட்டிஸ். ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது என்னது? கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லயாபிலிட்டி. ஃபஸ்ட்டு பார்ட் முடிச்சிட்டோம். செகண்ட் பார்ட் கரண்ட் லயாபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட்டாஸ், வேஜஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். நமக்கு சம்மில் இந்த 3மே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லேகிங் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ எக்ஸ்பென்சஸும் கொடுத்துருக்காங்க, கிரெடிட்டாஸும் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு 3த்தையும் எழுதிடுறேன். வேஜஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்களா? நமக்கு கொடுக்கல. அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் மட்டும்தான் நமக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கிரெடிட்டாஸ்ன்றது எப்போவுமே எந்த அமௌண்ட்டை எழுதணும், உங்களுக்கு அந்த டவுட் வரும் இல்லையா? அமௌண்ட்டே நமக்கு கொடுக்கல, நம்ம தான் கேல்குலேட் பண்ணினோம். நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வாங்குகிறோம் இல்லையா?
நமக்கு அவங்க கிரெடிட் கொடுத்துருப்பாங்க. அதுதான் ரா மெட்டீரியல்ஸை தான் நம்ம எப்போவுமே கிரெடிட்டாஸாக எடுத்துக்கணும். ஸோ 41,600. ஓகே, ஸோ கிரெடிட்டாஸ்க்கு எப்போவுமே ரா மெட்டீரியல்ஸோட அமௌண்ட்டை எடுத்துக்கோங்க. டெட்டாஸுக்கு டோட்டலை எடுத்துக்கோங்க. கிரெடிட்டாஸோட பீரியட் 1 month. மந்த்னா என்ன சொன்னேன், 4 வீக்ஸாக எடுத்துக்கோங்க. 4/52. ஓகே, ஸோ நீங்கள் வந்து கிரெடிட்டாஸ் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 3,200 கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்க்குரிய பீரியட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 வீக்ஸ். வேஜஸ் அப்படின்றது லேபர் தான் வேஜஸ், கரெக்டாக? ஸோ லேபரோட அமௌண்ட்டு 10,400 இருக்குது இல்லையா, 10,400 1.5 வீக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 300 கிடைக்கும். இப்போ கரண்ட் லயபிலிட்டியோட டோட்டல் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, கரண்ட் லயபிலிட்டியோட டோட்டல் 3,500. இப்போது ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது என்ன, கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ் இல்லையா. ஸோ கரண்ட் அசட்டோட டோட்டல்லேருந்து கரண்ட் லயபிலிட்டிஸோட டோட்டலாக மைனஸ் பண்ணலாம். 35,300லேருந்து நம்ம மைனஸ் பண்ணலாம். நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 31,800. இதுதான் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட். ப்ரொவிஷன் இந்த ப்ராப்ளமில் கொடுத்துருந்தா நீங்கள் அந்த ப்ரொவிஷனை ஆட் பண்ணணும். ஓகே, இன்றைக்கி நடத்தின ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.